a land carved by time and tradition, where mountains meet the ancient sea. This is the gateway of history. By this declaration, the Khanate of Kalat regains its complete independence. ஆண்டுகளாக பாகிஸ்தான் வந்து எப்படி நமக்கு காஷ்மீர் மூலயமா தலைவலியை உண்டு பண்ணிகிட்டு இருக்கோ, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கே 75 ஆண்டுகளாக தலைவலி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அதாவது பாகிஸ்தானுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மாகாணம் அவங்கள ஒரு தனி நாடாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு 75 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. அது பலூச்சிஸ்தான். இப்போ சமீபத்தில் கூட பலூச்சிஸ்தான் போராளிகள் நாங்கள் வந்து பாகிஸ்தான்லேருந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், நாங்கள் ஒரு தனி நாடு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடாக நாங்கள் எங்களை அறிவிச்சிக்கிறோம், பிரகடனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்கிற அந்த பாகிஸ்தானை சேர்ந்த மாகாணத்துடைய வரலாறு என்ன, அது வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது, அது வந்து ஏன் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சைனா, இந்தியா, பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும், மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஊரில் இன்றைக்கி இருக்கிற அந்த மாநிலங்கள், ஸ்டேட்ஸ் மாதிரி பாகிஸ்தானில் மாகாணங்கள், ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஒரு 4 ப்ராவின்சஸ் பாகிஸ்தானில் இருக்குது. சிந்து, கைபர், பலூச்சிஸ்தான், அப்புறம் பஞ்சாப். இது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே பஞ்சாப் அங்கேயுமே இருக்குது. இந்த 4 மாகாணங்களில் பலூச்சிஸ்தான் தான் வந்து ரொம்ப பெரிய மாகாணம், பெரிய நிலப்பரப்பு கொண்ட மாகாணம். அது எப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானுடைய மொத்த நிலப்பரப்பில் ஒரு 44% வந்து பலூச்சிஸ்தான் தான் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அதே மாதிரி மக்கள் தொகை படி பார்த்தோம் அப்படின்னா பலூச்சிஸ்தான் தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப கம்மியான மக்கள் தொகை கொண்ட மாகாணமாக இருக்குது. 1,60,00,000 மக்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க. இது எப்படின்னா, இடம் பெருசு ஆனால் மக்கள் தொகை ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பான்மையான நிலப்பரப்பு அங்கே மலைப்பகுதிகளாகவும் பாலைவன பகுதிகளாகவும் மட்டும்தான் இருக்குது. பலூச்சிஸ்தான் மாகாணத்தோடைய மேற்கு பக்கம் பார்த்தோன்னா ஈரான் வந்துடுது, வடக்கு பக்கம் ஆப்கானிஸ்தான், தெற்கு பக்கம் வந்து அரேபியன் சி வந்துடுது. இந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் தான் பலூச்சிஸ்தானுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, பெரிய மைனஸாகவும் இருக்குது உலக அரசியல் ஜியோ பொலிட்டிக்கலாகவே. பாகிஸ்தானுடைய மேற்கு புறம் இருக்கிற ஒரு மாகாணம், கடல் ஒட்டி இருக்குது, துறைமுகம் கொண்ட ஒரு மாகாணமாக இருக்குது. இது ஜாகிரபிக்கலாக பலூச்சிஸ்தானோட லொக்கேஷன் பார்த்தோம். இப்போது அவங்களுடைய வரலாறு, ஹிஸ்டாரிக்கலாக பலூச்சிஸ்தான் வந்து என்ன மாதிரி ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி ஒரு பாரம்பரிய அரச குடும்பத்தால் ஆட்சி பண்ணப்பட்ட ஒரு தனி நாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அங்கே வந்து கான்ஸ் இருந்திருக்காங்க, கான் ஆஃப் கலாட் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த மொத்த பலூச்சிஸ்தான் பகுதியுமே அவங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. இதில் என்னென்னா, 1839 ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்குது. அதாவது அந்த கலோனியல் காலத்தில் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை, பாகிஸ்தானையும் இந்தியாவும் இப்போ ஒருங்கிணைந்த இந்தியாவை அவங்க கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த டைமில் ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷுக்குமான ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வார்னா ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா, ஏஷியாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறது, சென்ட்ரல் ஏஷியா, சவுத் ஏஷியாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த பவர் ஸ்ட்ரகிளை ருட்யார்ட் கிப்ளிங் வந்து அவருடைய கிம் அப்படிங்கிற ஒரு நாவலில் த கிரேட் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயமா இதை வந்து எழுதியிருக்காரு. அதாவது ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடந்த அந்த பவர் ஸ்ட்ரகிள் எப்படின்னா, அந்த சென்ட்ரல் ஏஷியா, இன்றைக்கி வந்து உஸ்பெகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், அந்த நாடுகள்லாம் இருக்கிற இடங்கள் வந்து சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறோம். அப்போது அந்த நாடுகள்லாம் கிடையாது. அந்த ஏரியாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலில் சவுத் ஏஷியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து பொலிட்டிக்கல் அண்ட் ஜாகிரபிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால் அந்த ஸ்பேஸுக்கான ஒரு
பவர் ஸ்ட்ரகிள் தான் பிரிட்டிஷுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோன்னா, நம்ம சொல்கிற அந்த பலூச்சிஸ்தான் பகுதி அப்புறம் அந்த சென்ட்ரல் ஏஷியா பகுதி தான் பிரிட்டிஷோடைய இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கான, அந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கான ஒரு பெரிய பாதை. அப்போ ரஷ்யா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த பாத்வேவை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸு சவுத் ஏஷியாவில் குறைஞ்சிடும். அதனால் வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகரிக்கலாம்னு சொல்லி ரஷ்யா பிளான் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் மூலயமா ரஷ்யா வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, அவங்க அங்கே ஆதிக்கம் செலுத்திடக்கூடாது. அப்படிங்கிறதால இதை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இதை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லி அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அந்த கலாட்டுடைய ராஜ்யம் மேலே வந்து ஒரு மிலிட்ரி தாக்குதல் நடத்தி அந்த இருக்கிற அந்த கானை வந்து அப்போது கொன்னுடுறாங்க. அந்த அரசரை கொன்னுட்டு நம்ம இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப வந்து அங்கே கிளர்ச்சி வெடிக்குது. அவருடைய வாரிசுகள், அவருடைய தம்பிகள் வந்து அப்போது பெரிய அளவில் திருப்பி வந்து எதிர்த்து போராடுறாங்க. இதை சமாளிக்க முடியாமல் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரீட்டிக்குள்ளே நம்ம வருவோம், ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டுப்போம், நாங்கள் வந்து உங்களுக்கான அந்த கட்டமைப்புலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு அரணா இந்த பகுதியில் இருக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அந்த கான் ஆஃப் கலாட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்துலேயும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஒப்பந்தம் இருக்குது. இதில் எங்கே சிக்கல் ஆகுது அப்படின்னா, 1947 அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த சுதந்திரம் வந்து பிரிட்டிஷ் அறிவிக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பலூச்சிஸ்தான் மாகாணம் அவங்க ஆகஸ்ட் 11, 1947 அவங்கள ஒரு தனி நாடாக பிரகடனம் பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் கிடையாது, பிரிட்டிஷ் கூட நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்தோம், பிரிட்டிஷ் வெளியேறாங்க அப்படிங்கும்போது அந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லாது ஆகுது. அதனால் நாங்கள் வந்து ஒரு தனி நாடாக இருக்க போகிறோம்னு சொல்லி அவங்க அப்போயே அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போ ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைக்குது, பாகிஸ்தானுக்கு அதே மாதிரி 16 கிடைக்குது. இந்த விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் இந்தியாவும் வந்து அவங்களுடைய அந்த ரீஜியன்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணுறாங்க. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த மாகாணங்களை வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பப்ளிக்காக கொண்டு வரணும்னு சொல்லி இந்தியா முயற்சி எடுக்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்த விஷயங்கள் அவர் கவனிக்கிறார். அங்கே முகமது அலி ஜின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருமே இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போது அங்கே இருக்கிற அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இணைச்சு அவங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்ணும்போது கலாட்டுக்கு தலைமையில் இயங்கிட்டு இருக்க அந்த பலூச்சிஸ்தான் மாகாணம் வந்துட்டு நாங்கள் தனி நாடாக தான் இருப்போம்னு சொல்லி அவங்க ஆரம்பத்திலே அப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. இது 1945 அப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பிரிட்டிஷ் வெளில போகிறாங்க அப்படிங்கிற நேரத்தில் இருந்து. அதனால் வந்துட்டு அப்பயுமே ஒரு சில குழப்பங்கள் நடக்குது, அங்கே ஒரு சில பிரச்சனைகள் ஆகுது. ஆனாலும் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக அந்த டைமில் அங்கே இருந்த ஒரு சில தலைவர்கள்கிட்ட வந்து ஒரு டீல் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டில் அவங்க சைன் பண்ணிடுறாங்க. அதாவது பலூச்சிஸ்தான் வந்து நாங்கள் பாகிஸ்தானுடைய ஒரு ப்ராவின்ஸாக இருந்துக்கிறோம், நாங்கள் தனி நாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அங்கே இருக்க அந்த அரச குடும்பங்களுக்கு வந்து ஒரு கோபத்தை உண்டு பண்ணுது. அவங்க உடனே வந்து ஆயுத போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருந்துட்டு வந்து பாகிஸ்தான் ஆர்மியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த வேலைகள் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அது உடனடியாக வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்தில் வந்து அது முடிவெடுக்கப்படுது. 1948 அந்த கான் ஆஃப் கலாட் குடும்பத்தை சேர்ந்த பிரின்ஸ் அப்துல் கரீம் தொடங்கின அந்த பலூச்சிஸ்தான் விடுதலை போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 75 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தலைமுறை மாறினாலும் அந்த அடிப்படை கொள்கை அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. தனி நாடு, எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய உரிமை அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு. பிரின்ஸ் அப்துல் கரீமோட மரணத்துக்கு அப்புறம் அதே குடும்பத்தை சேர்ந்த நவாப் நவ்ரூஸ் கான் அப்படிங்கிறவர் அடுத்த அந்த ஆயுத போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு பாகிஸ்தானுக்கு எதிராக பலூச்சிஸ்தான் விடுதலைக்காக. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் நடக்கிற ஒரு பெரிய போராட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. அதுவுமே வந்து பாகிஸ்தான் அரசு அவங்களுடைய அதிகாரம் ஃபோர்ஸ் மூலயமா அதையும் அடக்கிடுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பீரியடுக்கும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தலைவர் வராங்க, அவங்களுடைய யுத்திகள் மாறுது, போராட்ட களம் மாறுது. ஆனால் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த கொள்கை, அந்த அடிப்படை விஷயம் மாறவே இல்லை. பலூச்சிஸ்தான் ஒரு தனி நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து பாகிஸ்தான் கூட இருக்க நிலப்பிரச்சனையா அப்படின்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதில் பல்வேறு லேயர்ஸ் வந்து இந்த இதில் இருக்குது. அதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த வளங்கள். ஏன் வந்து பாகிஸ்தான் சைனாவுடைய சப்போர்ட்டோடைய பலூச்சிஸ்தானை வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி வச்சிருக்கு, விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த வளங்கள். பலூச்சிஸ்தான் வந்து ஒரு ஏழ்மை மாகாணம் அப்படின்னாலும் மக்கள் தொகை அங்கே கம்மி அப்படின்னாலுமே இயற்கை வளங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. இயற்கை எரிவாயு நிறையா இருக்குது,
காப்பர் அதிகமாக இருக்குது, கோல்டு தங்கம் அங்கே அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் தான் வந்து பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை பாகிஸ்தான் மத்திய அரசை வந்து பலுச்சிஸ்தான் மேலே கண்ட்ரோல் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்கிற விஷயம். எப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1950களிலே சூ அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் அந்த இயற்கை எரிவாயு அப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போலேருந்தே வந்து பாகிஸ்தான் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து எரிவாயுவை எடுத்து அவங்களுடைய பல்வேறு மாகாணங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, பவர், மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த இயற்கை எரிவாயு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து பலுச்சிஸ்தான் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள், எங்களுடைய இயற்கை வளங்கள் எடுத்து நீங்கள் ஒரு நாட்டையே ரன் பண்ணுறீங்க, ஆனால் எங்கள் மக்களுக்கு வந்து இன் ரிட்டன் என்ன கிடைச்சது, அதுக்கு பிரதிபலனா என்னன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும், எங்களுக்கான கிடைக்கிற விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அங்கேருந்து அது ரிசோர்ஸஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு எல்லாமே வந்து நாங்கள் செட் பண்ணி தானே கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஒன்றும் உங்களை வேற்று மனிதர்களாக பார்க்கல, நீங்கள் எங்கள் நாட்டில் சார்ந்தவங்க, உங்களுக்கான விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் அவங்களுடைய வாதங்களை வைக்கிறாங்க. அடுத்தது ரெக்கோடிக் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம், அது இப்போ சமீபமாக ஒரு 20 நாளாகவே வந்து நம்ம சமூக வலைதளங்களில் நம்ம அதிகமாக அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அது இடம் என்ன அப்படின்னா, அங்கே தான் வந்து பலுச்சிஸ்தானுடைய முக்கியமான வளங்களான தங்கம், அப்புறம் செம்பு, காப்பர் வந்து அங்கே அதிகமாக அங்கே கிடச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ரெக்கோடிக் பகுதியில் முதல் வந்து தங்கம் கண்டுபிடிச்சப்போ அது பல்வேறு பிரச்சனைகள், பாகிஸ்தான் அரசு வந்து அதில் நாங்கள் தங்க சுரங்கம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அப்போ பலூச் பிரிவினைவாத தலைவர்கள் வந்து, கிளர்ச்சியாளர்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு கேஸ் ஆகிட்டு அதில் ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுத்து அந்த நடைமுறைப்படி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரெக்கோடிக் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில் எவ்வளோ தங்கம் இருக்குது, எவ்வளோ காப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து கிட்டத்தட்ட 1000 டன்களுக்கு மேலே தங்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 24 மில்லியன் டன்னுக்கான காப்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட எஸ்டிமேட்டட் மைன் லைஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் வரைக்கும் அந்த இடத்துல சுரங்கம் அமைச்சாங்க அப்படின்னா அங்கேருந்து தங்கம் எடுத்து கவர்மெண்ட்டால் ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இருக்க அந்த நட்புறவு, பாகிஸ்தானில் சைனா பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது சைனா வந்து உலகம் முழுக்க இருக்கிற அந்த பிஸ்னஸ் காரிடோர்ஸை அவங்களுடைய BRI அப்படின்னு சொல்கிற பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மூலயமா வந்து இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உலகம் முழுக்க வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. துறைமுகங்கள் கட்டுறது, ரோட்ஸ் போடுறது, ரயில்வே ட்ராக்ஸ் போடுறது, ஏர்போர்ட்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இந்த இனிஷியேட்டிவ் மூலயமா வந்து அவங்க நாட்டை இணைக்கிறதுக்கு சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது பாகிஸ்தான் கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பிஸ்னஸ் காரிடோர், அதாவது சிபெக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே வந்து பலுச்சிஸ்தானுடைய கடற்கரை எல்லைகளில் துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். அதில் குவாதர் அப்படின்னு சொல்கிற அந்த முக்கியமான துறைமுகம், அந்த துறைமுகத்தில் வந்து சைனா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த துறைமுகத்திலிருந்து பாகிஸ்தான் கிராஸ் பண்ணி அவங்களுடைய நாட்டுக்குள்ளே பார்டரை டச் பண்ணுற மாதிரி ஒரு ரோடு இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது அந்த குவாதர் அப்படின்னு சொல்லிட்டு பலுச்சிஸ்தானில் இருக்கிற ஒரு துறைமுகம், அப்புறம் கராச்சியில் இருக்கிற ஒரு துறைமுகம். இந்த 2 துறைமுகமும் பை ரோடு அவங்க இணைக்கிறாங்க. இந்த 2 துறைமுகத்திலேருந்து ரோடு கொண்டு போய் போட்டு அங்கே ஒரு பாயிண்டில் ஜாயின் பண்ணி சைனாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணுறாங்க. இதில் அவ்வளோ மணி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த இனிஷியேட்டிவில். அதாவது சைனாவுடைய பார்டர்லேருந்து இந்த பக்கம் இருக்கிற பாகிஸ்தானுடைய கடல் எல்லை வரைக்கும் அவங்க ரோடு அண்டு ரயில் ட்ராக்குக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்து அதில் இப்போது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஏன் சைனா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பார்க்குறாங்கன்னா, சைனா வந்து நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம், பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பு, பல்வேறு பொருட்கள் அங்கேருந்து தயாராகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஈஸ்ட்லேருந்து அதை வெஸ்ட்டுக்கு கொண்டு போகணுன்னா நீங்கள் ஜாகிரபிக்கலாக யோசித்தாலே தெரியும். அந்த சைனாவோடைய பார்டர்லேருந்து, ஓஷன் பார்டர்லேருந்து பசிபிக் ஓஷன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் மாலக்காவில் போயிட்டு இந்தியன் ஓஷன் வந்து அப்புறம் அது அரேபியன் சி போயிட்டு அப்புறம் தான் வந்து அங்கேருந்து அவங்க மற்ற நாடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கலில் சைனா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க சரி பண்ணுறதுக்கு இந்த குவாதர் ஏர்போர்ட்டை அவங்க கையில் எடுக்கிறாங்க. சைனாவிலேருந்து ஈஸியாக அவங்க பை ரோடு பாகிஸ்தான் மூலிமா அந்த குவாதர் ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து அவங்களுடைய சரக்குகளை வச்சிட முடியும். அங்கேருந்து கல்ஃபுக்கு ஈஸியாக அவங்களால அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிட முடியும். அப்படிங்கிறதால இதில் வந்து அவ்வளோ
இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது பலூச்சிஸ்தானில் சைனா வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அந்த குவாதர் ஏர்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட வந்து 2580 கோடி போடுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி. அப்புறம் கோதரில் ஒரு கோல் பவர் பிளான்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு 4600 கோடி. அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12600 கோடிக்கான இந்திய மதிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பலூச்சிஸ்தானில் மட்டுமே சைனா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சைனாவுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலூச்சிஸ்தான் போராளிகள் அவங்களும் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ அந்த சிபெக் ஒர்க்கு நடக்கிற அந்த இடங்களில் சைனா பொறியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பவர் பிளான்ஸில் வந்து அப்பப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க நாட்டுடைய மற்ற இடங்களில் அவங்க செலுத்த வேண்டிய பாதுகாப்பு கவனங்களை வந்து மொத்தமாக வந்து பலூச்சிஸ்தானில் இப்போ போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா சைனா அங்கே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கும்போது இந்த இடத்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பாகிஸ்தானுடைய பொறுப்பு. நாளைக்கு இங்கே ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா சைனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை புல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படும். சைனாவுக்கு இவங்க பே பேக் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சிக்கல் உண்டுவாகும். அப்படிங்கிறதால பாகிஸ்தானும் பயந்துக்கிட்டு அந்த இடத்துக்கான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பலூச்சிஸ்தான் போராளிகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற அளவில் தான் அங்கே அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏன் வந்து பலூச்சிஸ்தான் ஜாகிரபிக்கலாக ஜியோபொலிட்டிக்கலாக ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நம்ம பார்டர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்கிற ஒரு துறைமுக நகரம் கராச்சியிலேருந்து அடுத்த கொஞ்சம் தூரத்திலே லொக்கேட் ஆகிருக்கிறது தான் இந்த குவாதர் தலைநகரம். நம்ம குஜராத்லேருந்து நம்ம ஈஸியாக அந்த இடங்களுக்கு போயிட முடியும். அங்கேருந்து ஈஸியாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஈஸியாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்டில் இந்தியா இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் ஈரான் இருக்காங்க. இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே கல்ஃப் கண்ட்ரீஸு. இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் அவங்க பிஸ்னஸ் கொண்டு போகணும், சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் அந்த சைடு நார்தன் ரஷ்யா சைனாவுக்கும் கொண்டு போகணுன்னா அவங்களாலையும் வந்து இந்த பலூச்சிஸ்தான் கோதர் போர்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணி பாகிஸ்தான் மூலயமா அவங்களாலையும் அவங்களுடைய கூட்ஸை கொண்டு போக முடியும், இல்லை அவங்களுக்கு வர வேண்டிய இம்போர்ட்ஸு கொண்டு வர முடியும். அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் வந்து கோதர் பலூச்சிஸ்தானில் இருக்கிற அந்த கோதர் ஏர்போர்ட்டை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 70-75 வருஷமாக அங்கே போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதில் இந்தியாவுடைய ஸ்டாண்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் அந்த கோதர் துறைமுகம் கராச்சி துறைமுகத்துக்கு ரொம்ப தூரம் கிடையாது. ஈஸியாக வந்து அவங்களால ரீச் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும். அப்படிங்கும்போது பலூச்சிஸ்தான் சம்பந்தமாக இந்தியா வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பல ஆண்டுகளாக வந்து பல்வேறு உலக நாடுகள் வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செட் ஆகாது, அவங்க ஒரு எதிர் திசையில் இருக்காங்க. அப்படிங்கும்போது பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிற ஒரு உள்நாட்டு மாகாணம் அது மேலே எப்படி வந்து இந்தியா ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப வருஷமாக எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட இந்த பார்வையில் எங்கே ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்படுது அப்படின்னா 2016 பலூச்சிஸ்தானில் வந்து பல்வேறு மனித உரிமை மீறல்கள் பாகிஸ்தான் அரசு மூலயமா நடக்குது. அங்கே பலூச் போராளிகளுடைய குடும்பத்தினர்கள் வந்து நிறைய பேர் காணாமல் போகிறாங்க, இல்லை விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, போலீஸ் வந்து கூப்பிட்டு போகிறாங்க, ஆர்மி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து திரும்ப வரதில்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு சிக்கல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இராணுவம் தரப்பில் கேட்கும்போது நாங்கள் அந்த மாதிரிலாம் யாரையும் கஸ்டடி கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு மனித உரிமை மீறல்கள். அது இல்லாமல் ஸ்கூல்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட்டில் வந்து பாய்சன் கலந்து கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா அங்கே நடந்தது. அது சம்பந்தமாக இந்தியா வந்து கவனிச்சிட்டு இருக்கும்போது 2016 சுதந்திர தினத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பலூச்சிஸ்தான் பற்றி முதல் முறையாக பேசுகிறாரு. அதாவது முதல் முறையாக ஒரு இந்திய பிரதமர் பலூச்சிஸ்தான் பற்றி பேசுறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். पिछले कुछ दिनों से बलूचिस्तान के लोगों ने, गिलगिट के लोगों ने, पाक ऑक्युपाइड कश्मीर के लोगों ने जिस प्रकार से मुझे बहुत बहुत धन्यवाद दिया है. அந்த உரையில் வந்து பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானை வந்து நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அங்கே நடக்கிற அந்த மனித உரிமை மீறல்களை வந்து நாங்கள் கவனிச்சிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து அன்றைக்கி அவர் பேசுகிறார். இதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியா தலையிட பார்க்குறாங்க, இது எங்கள் நாட்டு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசும்போது, அப்போ இந்தியாவும் வந்து நாங்கள் அங்கே நடக்கிற மனித உரிமை மீறல்களை தான் நாங்கள் பேசுகிறோம், வன்முறை எந்த விஷயத்திலும் வந்து நாங்கள் நியாயப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை இந்தியாவும் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2016 இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா,
பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் குல்பூஷன் ஜாதவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சார்ந்த ஒரு நபரை பாகிஸ்தான் ஆர்மி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ராஜ ஏஜென்ட்டு, இந்திய உளவு பிரிவை சேர்ந்தவர், பலூச்சிஸ்தானில் இருக்கார். இந்தியாவுடைய பிரதிநிதியாக பலூச்சிஸ்தானில் இருந்து கிளர்ச்சியாளர்களுக்கு வந்து அவங்க ஆதரவு தராங்க, பணம் தராங்க, இந்திய அரசு மூலயமா சப்போர்ட் பண்ணுறாங்க, வெப்பன்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க எங்களுக்கு எதிராக போராடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு பழியை போட்டு அவரை கைது பண்ணுறாங்க. அது வந்து அப்புறம் இன்டர்நேஷ்னல் கோர்ட்ஸுக்கெலாம் போகும்போது சர்வதேச நீதிமன்றங்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போது இந்தியா வச்ச ஒரு வாதம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ஒரு நேவல் ஆஃபீஸர், பிஸ்னஸ் விஷயமா ஈரான் போயிருக்காரு, அங்கேருந்து அவர் பாகிஸ்தான் வரும்போது அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் தான் இந்தியா இருக்குது. அதாவது பலூச்சிஸ்தான் வந்து அது வேறு நாட்டோடைய பிரச்சனை, அங்கே ஆனால் விதிமுறைகள் நடக்கும்போது நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்தியா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கவலை அவங்களுக்கு என்ன பெருசாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சைனாவோடைய ஆதிக்கம் பலூச்சிஸ்தானில் அங்கே அதிகமாக அது ஒரு த்ரெட்டாகவே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஃபீல் பண்ணுறாங்க. பலூச்சிஸ்தானில் சைனா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கான அந்த ஒரு சில கண்ட்ரோல்களை கொடுத்துருவாங்க. அந்த போர்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது சைனாவால் அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் அங்கே மொபைலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு த்ரெட்டு மாதிரி தான். இந்த பக்கமே வந்து அந்த மோங்லோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு போர்ட்டு பங்களாதேஷில் சைனா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த பலூச்சிஸ்தானில் அந்த குவாதர்லேயும் பாகிஸ்தான் சப்போர்ட்டோடைய இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் வந்து பலூச்சிஸ்தான் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது. ஏன்னா நம்ம அங்கே நடக்கிற ஒரு விஷயங்கள் நம்ம அது பாகிஸ்தானில் ஒரு மாகாணத்தில் நடக்கிற வெறும் விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட முடியாது. அது வந்து மிடில் ஈஸ்ட்லேயும் சரி, சென்ட்ரல் ஏஷியாலையும் சரி, ஏஷியாலையும் சரி, சவுத் ஏஷியாலையும் சரி, பல்வேறு மாறுதல்களுக்கு, அரசியல் மாறுதலுக்கு, வர்த்தக மாறுதல்களுக்கு வித்திடுற ஒரு கிரவுண்டாக இன்றைக்கி பலூச்சிஸ்தான் இருக்குது. சமீப நிகழ்வுகளுக்கு வருவோம். அந்த 2025க்கு அப்புறம் இந்த பலூச்சிஸ்தானுடைய அந்த தனிநாடு போராட்டம் வந்து வேறு பரிமாணத்தை எட்டிருச்சு அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டெக்னிக்கலாகவும் சரி, வார்ஃபேர்லேயும் சரி அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து 3 இயக்கங்கள் அங்கே பலூச்சிஸ்தானும் விடுதலைக்காக போராடிட்டு இருக்காங்க. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட்டு, பலூச்சிஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி அப்படிங்கிற இந்த 3 இயக்கங்கள் அவங்க வேறு பகுதிகளில் வேறு போர் யுத்திகள் வேறு தலைவர்கள் தலைமையில் இயங்கினாலும் அவங்களுடைய அடிப்படை கொள்கை வந்து ஒரே விஷயம்தான், இந்த பலூச்சிஸ்தான் தனி நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ 2025 நடந்த விஷயங்கள் அந்த போராட்டம் வந்து இன்னும் தீவிரமடையுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சது. பலூச்சிஸ்தானில் கொட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நகரத்திலிருந்து பாகிஸ்தான் பெஷாவருக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின் ஜஃபார் எக்ஸ்பிரஸை பலூச்சிஸ்தான் போராளிகள் வந்து சிறைப்பிடிச்சிடுறாங்க. சிறைப்பிடிச்சு பிணை கைதிகளாக எடுத்துடுறாங்க. இது உலக அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை வந்து ஒரு போராளிகள் கும்பல் வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமாக தான் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்து அந்த ட்ரெயினை வந்து பாகிஸ்தான் ஆர்மி திரும்பி ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது இப்போ அடுத்த கட்டங்களாக வந்து அந்த போராட்டங்கள் திரும்பி நகர ஆரம்பிக்கும் போது இந்த சிபெக் அந்த காரிடோரில் நடக்கிற நிறைய விஷயங்கள், சைனாவை டார்கெட் பண்ணி இந்த போராளிகள் நடத்துகிற தாக்குதல்கள் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அசௌகரியத்தை தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. 2026 ஜூலையில் நடந்த இன்னொரு சம்பவம் பலூச்சிஸ்தானை வந்து ஒரு சர்வதேச அளவில் திரும்ப பேச வச்சிருக்கு. அங்கே மிரியார் பலூச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பலூச்சிஸ்தான் போராளி, நாங்கள் வந்து ஒரு தனி நாடாக ஃபார்ம் ஆகிட்டோம், ரிபப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம், உலக நாடுகள் வந்து எங்களை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கான சட்டத்திட்டங்கள் தனியாக வகுத்துக்கிறோம், எங்களுக்கான ஆர்மி எங்களை கண்ட்ரோல் பண்ணணும், எங்கள் போலீஸ் நாங்கள் தனியாக வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து உலக அளவில் சர்வதேச அளவில் ஒரு பரபரப்பை திரும்ப ஏற்படுத்தியிருக்கு. பலூச்சிஸ்தானை வந்து ஒரு சர்வதேச அளவில் ஒரு திரும்ப பேசு பொருள் ஆகியிருக்கு. ஆனால் பாகிஸ்தான் வந்து இன்னும் பலூச்சிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்குது. அது எங்களுடைய ஒரு மாகாணம் தான், எங்களுடைய ஆர்மி, எங்களுடைய சட்டத்திட்டங்கள் நாங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுமே சொல்கிறாங்க. பலூச்சிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய நாட்டை வந்து ஐநா சபை அங்கீகரிக்கணும், இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு
பொலிட்டிக்கலாக ஜாகிரபிக்கலாக இம்பார்ட்டண்ட் ஒரு இடத்த வந்து பாகிஸ்தானும் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ எளிதாக விட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு தெரியல. இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிறதுக்கு வந்து சைனாவும் விட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ இன்றைக்கி காலையில் வந்த தகவல் படி சைனா வந்து அவங்களுடைய ஆர்மியை அவங்களுடைய அசட்ஸை பலூச்சிஸ்தானில் இருக்கிற அசட்ஸை பாதுகாக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஒருவேளை இந்த சைனா ஆர்மி அங்கே போச்சு அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ணி பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தான் போராளிகளை அடக்கிறதுக்கான ஒரு யுத்தியை கையாளுவாங்களா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்ன எப்படியோ இந்த 75 கால போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைமுறைகளில் பல்வேறு தலைவர்களுடைய தலைமையில் இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒரு வெறும் கிளர்ச்சியாக முடியுமா, இல்லை ஒரு பெரிய சுதந்திர போராட்டமாக நடந்து ஒரு நாடு விடுதலை அடையிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்ப்போம். இந்தியா அதில் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உலக நாடுகள் அவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா உலக நாடுகள் வந்து பல்வேறு நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஒரு எதிர் மனப்பான்மை இருக்கிற ஒரு நாடாக இருக்காங்க. அந்த நாடுகளுடைய அங்கீகாரம் பலூச்சிஸ்தானுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை பாகிஸ்தான் ஆதரவு நாடுகளுடைய நிலை எப்படி இருக்கும், அவங்க வந்து ஒருவேளை இந்த போராட்டங்கள் அடக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பாகிஸ்தான் எடுக்கிற முடிவு சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பலூச் போராளிகளின் நடவடிக்கைகள் அந்த மக்களுடைய நலன் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பல்வேறு தரப்பினருடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் பலூச்சிஸ்தான் வந்து தெற்காசியாவில் தொடர்ந்து ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக தான் இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.